ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்ற அமைப்பினது செய்தியாளர் சந்திப்பு கடந்த 14ஆம் தேதி திருகோணமலையில் இடம்பெற்றது. இதன்போது எந்த ஒரு அரசியல் முன்னகர்வும் ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்குடன் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அது பன்னாட்டு மத்தியஸ்தத்துடன் உள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள ஈழத்தமிழர்களின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதனையும் அவ்வாறு முன்னெடுக்கப்பட வேண்டும் எனும் கடப்பாட்டினை தெரிவு செய்யப்படும் ஈழத்தமிழர்களது பிரதிநிதிகள் தமது அரசியல் கடப்பாடாக கொண்டு முன்னகர வேண்டும் எனவும் நேற்றைய தினம் தீர்மானிக்கப்பட்டதாக இங்கு செய்தியாளர் சந்திப்பின் போது குறித்த அமைப்பின் சார்பில் கலாநிதி ஸ்ரீ ஞானேஸ்வரன் கருத்து வெளியிட்டார். இந்த தீர்மானத்தின் மொழியானது ராஜதந்திர நாடுகளுக்கு எழுதப்பட்டு வழங்கப்படும் வகையிலான ஒரு பிரகடனத்தினை தீர்மானிக்கும் வகையில் அது எதிர்வரும் மாதம் 15ஆம் தேதி வரை அனைத்து பொதுமக்களது பங்களிப்புடன் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவு செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். அதனை தமிழ் assembly.org எனும் இணையதளத்தினூடாக பிரவேசித்து பொதுமக்கள் தமது கருத்துக்களையும் சிபாரிசுகளையும் வழங்க முடியும் எனவும் இதன்போது தெரிவித்தார். இந்த பிரகடனத்தை, இந்த திருகோணமலை பிரகடனத்தை இன்றைய தினத்திலிருந்து ஈழத்தமிழ் மக்கள் அனைவரும் வாசித்து தங்களுக்கு குறித்தானதாக இந்த தீர்மானத்தை, இந்த பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் ஈழத்தமிழ் மக்களின் வேணவா என்பது அவருடைய சுயநிர்ணய உரிமையை களைய ஒண்ணாத தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை மீள வலியுறுத்துகின்ற ஒரு பிரகடனமாக, அதனை எந்த விதத்திலும் சமரசத்துக்குட்படுத்தாத ஒரு விடயமாக முன்னகர்த்த இந்த பிரகடனத்தில் கையொப்பமிட்டு அனைவரும் இதை தங்களுடைய பிரகடனமாக ஈழத்தமிழ் உரிமைகள் பெருமன்றின் முயற்சியினூடாக வெளிக்கொண்டர வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் இந்த பிரகடனத்தை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எதிர்வரும் 15ஆம் தேதி வரை அது திருத்தங்களுக்காக இருக்கும். மக்கள் இதனை வாசித்து உங்களுடைய திருத்த வேண்டியிருந்தால் அது தொடர்பாக எங்களுடன் தொடர்பு கொண்டு அந்த வலைத்தளத்தினூடாக தமிழ் assembly.org தொடர்பு கொள்வதனூடாக நீங்கள் விரும்புகின்ற திருத்தங்களை மேற்கொண்டு நிறைவு செய்து ஒரு முழுமொத்த பிரகடனமாக இந்த திருகோணமலை பிரகடனம் வெளிவருவதை உறுதிப்படுத்துமாறு உங்கள் அனைவரிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.